இந்த 15 நாளா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து மக்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும், அவர் கடமையை செஞ்சுக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் அவரை துச்சாகமாக பேச வேண்டாம். அது அறிக்கை சும்மா பேச சொல்ற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, அழுகுற மாதிரி அழுகணும், அது தவறானது சார். இவ்வளவு நாளும் ஆண்டவன் அந்த கொளத்தூர் தொகுதியில மண்ணை கவ்வனுமே அவர் ஒரு மாற்றம் ஆயிட்டார் சார், ஒரு மாதிரி ஆயிட்டார். இப்போ அந்த அவர் சொல்றாரு துர்கா அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். எதுக்கு? உங்க அப்பா முட்டுது இல்லை, எங்க அப்பா முட்டு, தாத்தா ஆயாவுதா? பொதுமக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுத்த ஆட்சி. மனிதநேயம் உள்ளவன், மண்ணின் மைந்தன், அன்பாளர், பண்பாளர், யாருக்கும் கை கொடுக்காத டானுங்க தளபதி. ஒரு இடமே வரமாட்டாங்க. அவர் எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் சொல்லும் சார். அவர் சொன்னார் பார், இந்த 5 வருஷத்தை பத்தி பேசணும் பத்தியா, முட்டாள், கேடு கட்ட வடிகட்ட முட்டாள். அவர் இதை பார்த்துட்டு என் வீடு அண்ணா நகர் 15 நாளா நடக்கிறது இப்பதான். இது கொஞ்சம் இவங்க ஆட்சியில 50-100 நடந்திருக்கு. எது எம்ஜிஆர் ஆட்சியில நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடந்திருக்கு சார். இதே மாதிரி கருணாநிதி ஆட்சியில நடந்திருக்குது, இப்போ எடப்பாடி ஆட்சியில நடந்திருக்குது. ஊர்ல இதெல்லாம் நிறைய நடக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கிறது சும்மா ஓரளவு ஒரு மயிரிழதான். இதை ஒரு பெருசா மலை மாதிரி ஆக்கி இவரு மடுகு. இப்ப மு.க. ஸ்டாலின் எங்க விஜய் மலை, இது மடுவு. பூட்டி கொள்ளு பேச்சு, அதுக்கு மேல கொள்ளு பேச்சு. ஊர்ல இருக்கிறவங்களதெல்லாம் ஒரு இடம் இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப எங்கன்னா குறையா இருக்குது போல இருக்குது, எம்டி இடம். அந்த இடத்த மடக்கிறதுக்கு பிளான் போட்டு இருப்பாரு. அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்து மண்ணை கவிட்டாரு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல அந்த பிளானை போட்டு பொதுமக்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு, முதியோருக்கு, ஆதாரம் இல்லாதவங்களுக்கு, அடிமட்ட தொண்டருக்கு எங்க விஜய் அவர்கள் சூப்பர் தர்மராஜா, கர்ணன் பரம்பரை, துரியோதனன் பரம்பரையில் ஸ்டாலின் மாதிரி. எப்படி? துரியோதனன் பரம்பரை ஸ்டாலின், கர்ணன் பரம்பரை எங்கள் தளபதி விஜய் என்னுடைய மகனாக இருக்கும். நான் நிறைய பேட்டி கொடுத்திருக்கின்றேன்.